அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை வாகைக்குளம் வளமான வாழ்வும் வாழ்வாங்கு வாழ வாகைக்குளத்துல ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்க அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா புது புது வீடுகளோட வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம். அதனால நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க. ஏன்னா வீட்டை பத்தின விலையும் வீட்டை பத்தின ஹைலைட்டையும் நம்ம வீடியோ கடைசியில தான் சொல்லுவோம். அதனால கட்டாயம் வீடியோவை கடைசி வரைய பாருங்க. இப்ப நம்ம இந்த தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்த்துட்டோம். இப்ப இந்த வீட்டோட முன்பக்கம் இருக்கிற எம்எஸ் கேட்டை திறந்து இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியாவை பார்த்துருவோம். முன்னாடி பாருங்க, பார்க்கிங் ஏரியா, ஒரு மினி பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து தளத்துல வந்து கிரிப் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, பிளாட்ஃபார்ம் டைல்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல 1க்கு 2 கொலா கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல இபி மீட்டர் பாக்ஸ் கேபினட்டும் கொடுத்துட்டாங்க. தளத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தெற்கு பார்த்த மனையில அமைஞ்சிருக்கு. முன்னாடி கிரானைட்ல 3 படி கொடுத்துருக்காங்க. இந்த 3 படி ஏறி தான் நம்ம வீட்டுக்குள்ள உள்நுழையணும். அது முன்னாடி கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீட்டோட தலைவாசல் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. ஆனால் தலைவாசல் கதவு பாருங்கள், டீ குட்ல நல்ல வெல் பாலிஷ்டோட அருமையாக பாலிஷ் பண்ணி நம்ம முகமே தெரிகிற அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கு. இது முன்பக்க தலைவாசல் கதவு. இப்போ வாங்க, இப்போ இந்த வீட்டோட தலைவாசல் கதவுக்கு அடுத்தாப்புல இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க லிவிங் ஹால் ஏரியாவை பார்த்துருவோம். தளத்தில் பூரா பார்த்தீங்கன்னா இவங்க கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட ஸ்பேஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்ல நீளமான ஹால் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பால் சீலிங் அருமையாக பண்ணி அது போக ஒரு சீலிங் ஃபேனும் மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலவாசலோட ஒரு 23 அடி ரோடு வாசலில் இருக்குது. 23 அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாகைக்குளம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர தூரத்தில் வீடு அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் நம்ம வாக்கபிளாக நடந்தே வீட்டுக்கு வந்துடலாம். மெயின் ரோட்ல இருந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தா மெயின் ரோடே தெரியும். அந்த அளவுக்கு ரோட்டுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் பார்த்துட்டோம். இப்போ பார்த்துங்கன்னா ஆப்போசிட் வாலில் கான்ட்ராஸ்டாக வந்து அவங்க ஒரு கிரீன் கலரில் ஒரு ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் கொடுத்துருக்கதை பார்க்குறோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஏரியான்றக்காக தான் அந்த ஹால் பாருங்கள். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா பால் சீலிங் வித் மல்டி கலர் லைட் எஃபெக்டோட சூப்பராக ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து நல்லா கிராண்டாக இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. அது போக கிரானைட்ல அந்த ஃப்ளோரிங் பண்ணது அட்ராக்டிவா அமைஞ்சிருக்கு. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டோடைய நம்ம பூஜா கப்போர்டு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பூஜா கப்போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது ஒரு பெட்ரூமோட டோரு. இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா வடக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு. இது அதே மாதிரி சேம் பேட்டர்னில் கிரானைட்லேயே ஃப்ளோரிங் கொடுத்துட்டாங்க. இங்கேயும் இந்த பெட்ரூமுக்கும் ஆப்போசிட் வாலில் நல்லா ரெட் கலரில் ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த வாலில். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருச்சு. நல்லா பெரிய வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வந்து பெரிய ஜன்னலாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மேலே வந்து லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வார்ட்ரோப் ஒன்று இருக்குது. அது போக வித்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் கிரானைட்டு தான் சேம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அது போக மேலே சீலிங்கில் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்கா, கப்போர்டு இருக்கா, ஜன்னல் வசதி இருக்கா, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இது இந்த பெட்ரூமில் எல்லாமே ஃபில்ஃபில் ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு அருமையான வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோட இருக்கு. கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக செரா ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. எல்லா ஃபிட்டிங்ஸுமே அமைஞ்சிருக்கு. தளத்தில் கிரிப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. அது போக எஸ்பெஷலி ஒரு வாஷ் பேஷனும் இதில் கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டோம். லாஃப்ட் கப்போர்டு பார்த்துட்டோம், வார்ட்ரோப் பார்த்துட்டோம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு நம்ம மீண்டு வந்திருக்கோம்.
அப்படியே பாருங்க, இந்த பெட்ரூம் நேர் ஆப்போசிட்ல அங்க ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். ரைட் சைடில் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க, இங்கேயே வந்து டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லாம் அதே சேம் கிரானைட்டில் சேம் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் கிரானைட் அழகாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் பாருங்கள், இங்கேயும் நல்ல ஒரு பெரிய டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துட்டாங்க. லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்கேயும் அட்டாச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அமைச்சு கொடுத்துட்டாங்க. அது போக பெரிய ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க, வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும். நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். செகண்ட் பெட்ரூமில் இந்த பெட்ரூமில் என்னென்ன இருக்கணுன்றதை நம்ம பார்த்துட்டோம். லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப் இருக்குது, ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, சீலிங் ஃபேன் கொடுத்துட்டாங்க, ஜன்னல் வசதி இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, டெய்லான வார்ட்ரோப் இருக்குது, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவும் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோர்லாம் கிரானைட்டில் ஃப்ளோரிங் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க லிவிங் ஹால் பார்த்துட்டோம். 1க்கு 2 பெட்ரூமையும் பார்த்துட்டோம். அதுபோக இங்கே அமைஞ்சிருக்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட டோர் தான் பாருங்க. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. கான்செப்டில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா டீசெண்டாக சூப்பராக போட்டிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செரா ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது, வித் லூவர் கிளாஸோடைய இருக்குது. அதுபோக லாஃப்டில் நிறைய இங்கே திங்ஸ் ஏற்றிக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் பாத்ரூமில் ஒரு வாஷ் பேஷனும் அமைச்சு கொடுத்துட்டாங்க. தரையில் ஃபுல்லாக கிரிப்பான டைல்ஸ் அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த லிவிங் ஹால் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த லிவிங் ஹால் ஏரியாவிலேருந்து அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா கிச்சன் போகிற ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். கிச்சன் அண்டர் கேபினெட் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் செட்டப்போட தான் அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாலில் ஃபுல்லாக கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் டைல்ஸ் ஃபுல்லாக வாலில் ஒட்டியிருக்காங்க. கிரானைட்டில் எல் டைப்பில் மேடை கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துட்டாங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் வச்சுட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குன்னு ஒரு வார்ட்ரோப் கொடுக்கணும் இல்லையா, இது கிச்சன் வார்ட்ரோப்பு. இது வித் கிளாஸோட வந்துடும். இந்த கிச்சன் வார்ட்ரோப்பு நல்லா டெய்லாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே தான் சேம் பேட்டர்னில் தளத்தில் ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஃப்டில் ஃபுல்லாக கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. கிச்சனில் எந்த திங்ஸும் வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அண்டர் கேபினட் ஃபுல்லாக மாடலர் கிச்சன் செட்டப் அமைஞ்சிருக்கு. தளத்தில் ஃபுல்லாக சேம் பேட்டர்னில் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க தளம். அதுபோக இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் இட வசதி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஃப்ரிட்ஜோ அல்லது வாஷிங் மிஷினோ கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அங்கே தண்ணி வெளியே போகிறதுக்கு வென்டிலேஷனும் இருக்குது. அதுபோக இங்கேயும் ஓடிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குழா கொடுத்துருக்காங்க. நல்லா ஓடிஎஸ் இருக்கிறதுனால கிச்சனில் காத்தோட்டமும் வெளிச்சமும் நிரம்பி இருக்கும். ஏன்னா செப்பரேட்டாக ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்கிறதுனால அந்த டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வென்டிலேஷன் நல்லாவே கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீட்டில் லிவிங் ஹால் பார்த்துட்டோம், 2 பெட்ரூமும் பார்த்துட்டோம், மாடுலர் கிச்சன் செட்டப்பும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்து மாடிக்கு போகிற அந்த மொட்டை மாடியை பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றி ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா, நல்ல ஒரு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட 2 சென்ட் இடத்துல பில்டிங் 640 சதுர அடி கட்டுமானத்தில் ஒரு 23 அடி ரோட்டில் 300 அடி போர் போடப்பட்ட இந்த வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. முன்னாடி மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. மாடுலர் கிச்சன் இருக்குது. லே அவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. பில்டிங்க்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு இருக்குது. இவை அனைத்தையும் உள்ளடக்கின இந்த வீட்டுக்கு விலை எவ்வளோ தெரியுமா? 39 லட்சம் சொல்கிறாங்க. அதுவும் பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சுற்றுலா வீடுகளுக்கு மத்தியில் அழகாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு. நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.